ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாப்பிட்ட உடனே நாக்கில் கரையிற மாதிரி ஒரு சூப்பரான சுவையில் மைசூர் பாக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். மைசூர் பாக்கு செய்ய தேவையான பொருட்கள்: கடலை மாவு 2 கப் எடுத்து வச்சுருக்கேன், அரை கப் மொத்தம் 1 கப் நெய் எடுத்து வச்சுருக்கேன், 1.5 கப் கடலெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், 2 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுக்க 2 கப் கடலை மாவு இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு சர்க்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருங்க. கேஸ் ஆன் பண்ண வேணாம். நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை இதை கூட சேர்த்துக்கலாம். 2 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ சர்க்கரை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஃபுல்லாகவே இருக்கட்டும், தீ ஃபுல்லாக இருக்கட்டும். இது சர்க்கரை பாகு ஒரு கம்பி பத அளவுக்கு வரணும். சர்க்கரையில் இப்போ அழுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அது மேலே வரத்துக்காக நம்ம கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன், ஒரு பாலாட அளவு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த கொதிக்க ஆரம்பித்தோன்னே இந்த பால் மேலே நுரை மாதிரி வரும். அப்போ அழுக்கெல்லாம் அந்த நுரையிலே வந்துடும். அப்போ நமக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம பால் சேர்த்துக்கிறது. சர்க்கரை பாகு ரெடி ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே கடலெண்ணெய் நெய்யை சேர்த்து இப்போ சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை சேர்த்துக்கலாம். இன்னொரு அரை கப்பும் இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே எடுத்து வச்சுருக்க கடலெண்ணெயும் சேர்த்துக்கலாம். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இது எண்ணெய் சூடாகிட்டே இருக்கும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை பாகு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சர்க்கரை பாகில் ஏடு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த அழுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். சர்க்கரையில் நம்ம அழுக்கு எடுக்கலாம். அது நம்ம அப்படியே எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பால் பொங்கி இந்த மாதிரி ஏடு மாதிரி வரும். அப்போ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் பால் சேர்க்க சொன்னேன். இப்போ நல்லா சர்க்கரை பாகு கலந்துட்டுங்க. நல்லா கொதிக்கட்டும். தீ கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு. இப்போ இது பாருங்கள், இப்படி தொட்ட உடனே ஒரு கம்பி மாதிரி வருது இல்லையா, லைட்டாக இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு கட்டி இல்லாமல் நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் கலரி விட்டுக்குங்க. கலரி விட்டுட்டு நம்ம பக்கத்தில் வச்சுருந்தோம் இல்லையா நெய்யும் கடலெண்ணையும், அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கரண்டி நெய்யும் கடலெண்ணையும் சேர்த்தோன்னே பொங்குது இல்லையா, பொங்க ஆரம்பித்தோடனே உடனே ஊற்றக்கூடாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஊற்றின நெய்யும் எண்ணெயும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அது இழுத்துட்டோன்னே அதுக்கப்புறம் இன்னொரு கரண்டி நெய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நெய் எல்லாம் இழுத்துடுச்சு. இப்போ இன்னொரு கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். ஒரு தட்டில் நெய்யில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அது ஃபஸ்ட்லேயே தடவி வச்சலாம். நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சிடணும். ஏன்னா நம்ம மைசூர் பாகு ரெடி ஆனோன்னே அதை எடுத்து டக்குன்னு அதில் கொட்டினா தான் கரெக்டாக வரும். இல்லைனா இதில் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் நெய் தடத்துக்குள்ளே இது கட்டி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்லேயே தடவி வச்சுருங்க. தடவி வச்ச உடனே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கடலெண்ணெய் நெய்யும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இல்லையா, அது சூடு ஆறிடுச்சுன்னா நம்ம சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஊற்றி கலந்துக்கணும். எண்ணெய் நெய்யும் சூடாக தான் இருக்கணும். அது சூடாக தான் ஊற்றி சேர்க்கணும். நம்ம நெய்யை எண்ணெய் ஊற்றி கலந்து விட்டுட்டே இருக்க சொல்ல அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இழுக்காது. அது மட்டும் இல்லாமல் இது பாருங்கள், பபுள்ஸாக வருது இல்லையா, இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் மைசூர் பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின நெய்யும் எண்ணெயும் அப்படியே பிரிஞ்சே தான் இருக்குது. இதுக்கு மேலே இழுக்கலை. இப்போ நம்ம மைசூர் பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் தடவின பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது நல்லா சமப்படுத்தி விட்டுக்குங்க.
சமப்படுத்திட்டு இந்த மாதிரி 2 தட்டு தட்டி விட்டுக்குங்க. 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து நம்ம எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கீரல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அதில் கீரல் போட்டுக்கலாம். இப்போ கீரல் போட்டாச்சு. இது ஒரு 1/2 hour ஆறட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி பிளேட்டை மாற்றிட்டு இப்படி 2 தட்டு தட்டிட்டு இதை எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான சுவையில் நம்ம மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. மைசூர் பாக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இது புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.